வாழ்க்கையில் யாரையும் கல்லா நினச்சி உதாசீனப்படுத்தாதீங்க. யார் கண்டா பிற்காலத்தில் அவங்களே வைரமாக மாறி நம்ம கண்ணை உறுத்த வாய்ப்பு இருக்குது. வெல்கம் டு எவ்டி கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பான்சியான மார்பிள் கேக். அதுக்காக 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதை ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கப்பு 200 ml கப்பு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதையும் 1 நிமிஷம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கேக் ப்ரீமிக்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஓரளவுக்கு வெதுவெதுப்பான 200 ml பால் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கர்லிங் ஃபார்ம் ஆகும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட ஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பேக்கிங் சோடா கூட பால் மிக்ஸ் ஆகி ரியாக்ஷன் அழகாக காட்டுது. இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை இப்போது 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒயிட் லேயருக்காக, இன்னும் ஒன்று சாக்லேட் லேயருக்காக. இப்போ ஒரு பாதியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்காக. இப்போது சாக்லேட் மிக்ஸோட 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதே மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ் ரெடி ஆயிரும். இப்போது ஒயிட் பேட்டர் கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக ஸ்பூன் அப்படி இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மார்பிள் கேக் பண்ணுறதுக்கான ஒயிட் அப்புறம் சாக்லேட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 5 லிட்டர் குக்கரில் பாட்டமில் பட்டர் ஷீட் வச்சுட்டு பாட்டம் அப்புறம் சைடில் மட்டும் பட்டர் அப்படின்னா ஆயிலில் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. இதில் இப்போது ஃபர்ஸ்ட் ஒயிட் பேட்டரை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி சென்டர் போர்ஷனில் வர மாதிரி சாக்லேட் பேட்டரையும் இதே மாதிரி போர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் கவனமாக பேட்டரை வார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பேட்டரியும் இதே மாதிரி போர் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இதே மாதிரி பாட்டமில் ஸ்டிக் படுற மாதிரி டிசைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே அழுங்காமல் தோசைக்கல்லை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன பர்னர் யூஸ் பண்ணுறேன். தோசைக்கல்லை வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி கேஸ்கட் எதுவும் போடாமல் குக்கரை மூடி வச்சிடலாம். மேலே விசில் போட்டிருக்கு பதிலாக ஒரு டம்ளர் வச்சு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 40லேருந்து 60 நிமிஷம் ஆகும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது கேக் பேக் ஆகிருக்கு. சைட்ஸை பாருங்கள், அழகாக பாத்திரத்தை விட்டு வந்திருக்கும். கேக் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா டீமோல்டு பண்ணுங்கள். சாரி, நான் இன்றைக்கி இந்த கேக் கட் பண்ணுற வீடியோவை ஷூட் பண்ண முடியல. ஒரு செலிப்ரேஷனுக்காக இந்த கேக் பண்ணதுனால அது பாசிபிள் இல்லை. இந்த பீசஸ் பர்ஃபெக்டாக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.